under the head of salary அதுல வந்து சில கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோங்க. இதுல ஹெட் ஆஃப் சேலரி அப்படின்றது எந்த செக்ஷன்ல வரும்? ஃப்ரம் பிட்வீன் செக்ஷன் இது 17 சார். அண்டர் செக்ஷன் 15 to 17. செக்ஷன் 15 to 17. இந்த ஹெட்ல வரும். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல 1961 ஆக்ட்ல இதுல வருங்க. இப்போ பாலிடெக்னிக் டிஆர்பில கூட நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, லீவ் என்கேஷ்மெண்ட்டை பத்தி கேட்டிருந்தாங்க, எவ்வளவு சீலிங் லிமிட்டு இது மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் இதுல. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா 2019-20 கேபிட்டல் கெயின்ல நம்ம வந்து இன்டெக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். இதே 17-18க்கு எவ்வளவு இன்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்க, 272 அப்படின்ற ஒரு இன்டெக்ஸை கேட்டிருந்தாங்க. ஒரு 2 கொஸ்டின் பார்க்குற வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சதுங்க. அதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்போ கொஸ்டின்ஸ் அப்படின்றது எந்த வடிவத்துல வேணாலும் நமக்கு அட்டாக் ஆகுறதுக்கு தயாரா இருக்கும். அப்போ அதை மீட் அவுட் பண்றதுக்கு ஒரே இது என்ன அப்படின்னா பல விதமான கொஸ்டின்ஸை பார்க்கறது தான் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ பல்வேறு விதமான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்குறப்போ அதுல வந்து புரிஞ்சிக்கக்கூடிய விதத்துல நமக்கு நிறைய கேதரிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறது. நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வியூ பண்ணி நான் அதுல இருந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போடுறப்போ நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். இன்னைக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இதுல பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எய்ம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க, தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க. அட்வான்ஸ் சேலரி ஆஃப் என் எம்ப்ளாயி இஸ் டாக்ஸ்டு இன் தி ஆஃப் ரெசிப்ட் பெறும்போது டு விச் பிகம் டியூ, அதாவது நிலுவையில் இருக்கும் போதும் ஆட் ஆகும், டாக்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. டிசைடட் பை எம்ப்ளாயி முடிவு செய்யும் போதுதான் டாக்ஸுக்கு வரும், எம்ப்ளாயர் முடிவு செய்யும் போதுதான் டாக்ஸுக்கு வரும். விச் ஒன் இஸ் கரெக்ட்? Of receipt, sir. To which become due, sir? Decide to the employees of. Option B, sir. ஓகே, இது என்ன அப்படின்றது அட்வான்ஸ்டு சேலரிங்க. அப்படின்னா என்னங்க அட்வான்ஸ்டு சேலரினா? முன்பணங்க இல்லைங்களா? சேலரி முன்பணம் தானே சொல்லுவாங்க, அப்படித்தாங்க அர்த்தம்? சேலரி முன்பணங்க. வரிக்கு உட்படும் போது, வரிக்கு உட்படுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்ப வரிக்கு உட்படும் அப்படின்றத இந்த கேள்வியோட சாராம்சம். எப்போது வரிக்கு உட்படும்? ஆஃப் ரெசிப்ட் பெறும்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப் ரெசிப்ட்னா பெறும்போது வரும். அடுத்ததா which it becomes due, நிலுவை ஆனாலுமே வரும். நல்லா புரிதல் பாருங்க, நிலுவை ஆகும் போதும் வரும். அப்படின்னா என்ன, இது வந்து டியூ நமக்கு வரப்போகுது அப்படின்னா கூட நமக்கு வரும். இப்போ வந்து எண்ட் ஆஃப் த மார்ச்ல இருக்கிறோம், அட்வான்ஸ்டு சேலரி நம்ம வந்து அடுத்த 3 மாசத்துக்கு வேணும்னு கேட்குறோம். எம்ப்ளாயர் வந்து ஏப்ரல் மே ஜூனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. அப்போ அது இடத்துல டியூ அப்படின்னு தானே பொருளுங்க அது. அப்போ நமக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். நீங்க அடுத்தது டாக்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத எம்ப்ளாயி தான் முடிவு பண்றாரு. அப்போ இந்த பணியாளர் தான் வந்து முடிவு செய்கிறார். அப்போ பணியாளர்னுடைய முடிவு, டாக்ஸ் கொண்டு வர்றது இவருடைய முடிவு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முதலாளியினுடைய முடிவு, டாக்ஸ் கொண்டு வர்றது முதலாளியினுடைய முடிவு. இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்ல எது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். இப்போ which option is correctங்க? What is your guessங்க? எல்லாரும் பெரும்பான்மையானவங்க எவ்வளவு என்ன இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா எது இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுதுங்க. ஃபர்ஸ்ட் அதை நீக்கி பாருங்க, கொஞ்சம் ஈஸியா சியும் டியும் வராது. இப்படி எடுக்கிறது நல்ல விஷயங்க. இந்த 2 வரத்துக்கு வாய்ப்பு, ஏன்னா முடிவு செய்யறது மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. சரி, அப்போ பெறும்போது வருமா, நிலுவையில் உள்ள போது வருமா? இது வந்து அட்வான்ஸ்டு சேலரி. இது வந்து பிகம்ஸ் டியூ அப்படின்றது பாத்தீங்கன்னா அரியர் சேலரியா இருந்தா தான் வரும்பா. அரியர் சேலரியா இருந்தா இது வந்து ஓகேங்க, நல்லா புரியுதுன்னு பாருங்க. அரியர் சேலரியா இருந்தா உங்களுக்கு டியூ ஆயிட்டாவா அதையும் நீங்க சேர்த்துதான் வந்து டாக்ஸுக்கு போவீங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பெறும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு சேலரியாக கருதப்படும். புரியுதுங்களா? முன்பணம் அந்த ஆண்டுல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதுல நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல பொருள்படுங்க. எந்த
அதாவது ப்ரீவியஸ் இயர்ல நீங்க முன்பணம் ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா அதுல நீங்க சேலரியா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அது வந்து டியூ அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரெசிப்ட் ஆஃப் இன்கம் தான் நீங்க என்ன பண்ண முடியும், டாக்ஸுங்கிறதே போக முடியுங்க. அதுதான் இந்த இடத்துல ஜெனரல் கான்செப்ட். புரியுதுங்களா? இந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் உங்களை ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி இருக்கும். இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுவா அப்படின்றது எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நீங்க நோட்ல இருந்து, அதாவது அன்னோன்ல இருந்து இப்ப நோனுக்கு இருக்கீங்க. அதனால வந்து எது வராது அப்படின்னு நிக்கிறப்போ இதுல எது பெஸ்ட் அப்படின்றது உங்களோட சாய்ஸ் வந்து இருக்கும். அப்போ உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பெரும்பாலும் கரெக்டா இருக்கும். எப்பயுமே பாருங்க, யோசிச்சப்பதான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். அதுதான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம், நீங்க படிச்ச கொஸ்டின் தான் உங்களுக்கு தப்பாகும் அப்படின்னு அடிக்கடி சொல்றது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வாய்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். அதனால உங்களோட எல்லாத்தோட மனசும் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ரெசிப்ட்ங்கிறது இருந்திருக்கும். ஆனா மறுபடியும் சொல்றப்ப இருக்காதோ அப்படின்னு நமக்கு தோணுங்க. அந்த ஆசிலேஷன் மைண்ட் நம்மளுக்கு தோணுங்க. ஓகே, பாருங்க ஃபர்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the salary of member of parliament shall be charged to tax under the head of. இது நேரடி Income from கொஸ்டின். other sources, Come sir. from other sources. இது வந்து நேரடி Income from other கொஸ்டின். இது நேரடி கொஸ்டின். பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்கள வந்து நம்ம என்னவா எடுத்துக்க கூடாதுங்க, சேலரி இன்கமாக எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? மக்கள் பிரதிநிதிகள் அவங்க. அதனால மக்கள் பிரதிநிதிகளுடைய சேலரியை நம்ம என்னவாக எடுத்துக்கூடாது, இன்கம், அதாவது சேலரி இன்கமாக ட்ரீட் பண்ணாம நம்ம எந்த இன்கம்ல கொண்டு போய் வைக்கணும்னா அவங்களோடது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்றது வரும். இது நாட் ஃபார் பிசினஸ்ங்க, நாட் ஃபார் கேபிட்டல் கெயின். பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வியாபாரத்தின் மூலமா ஈட்டப்படுறது. அதே சமயம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லப்படுறது என்னங்க, கேபிட்டல் அசட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப கிடைக்கக்கூடிய கெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது வந்து சேலரி, இந்த பர்டிகுலர் சேலரி எதுலதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இது ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தாங்க, அழகா நீங்க பண்ணிடுவீங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வரணும். Third question, fees received by the employee from his employer shall be charged to tax. அது என்ன ஃபீஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்டணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கட்டணம். ஒரு கட்டணத்தை ரிசீவ் பண்ணியிருக்காரு எம்ப்ளாயி. யார் ரிசீவ் பண்ணியிருக்காரு? பணியாளர் ரிசீவ் பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் கட்டியிருக்காரு. ஏதாவது ஒரு படிப்பு செலவு கூட அவர் கட்டியிருக்கலாம். shall be charged to tax. இதை வந்து டாக்ஸுக்கு வரப்போ இது எந்த ஹெட்ல வரும்? ப்ராஃபிட், கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், சேலரி இன்கம், கேபிட்டல் கெயின், எதன் கீழே இது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். Salary income, sir. salary income. அப்ப எது வராதுங்க? கண்டிப்பா இது வந்து ப்ராஃபிட், A வராது பிசினஸ் sir. கிடையாது. D அடுத்தது டி வராதுன்னு தெரியும். அடுத்தது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வாய்ப்புகள் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம சொல்லணும். அப்போ எனி அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர் அப்படின்றத இன்கார்பரேட்டா இம்ப்ளாய்டு வித் சேலரி அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். போனஸ் ஆகவோ அலவன்ஸ் ஆகவோ ஏதேனும் ஒரு வடிவத்திலேயோ கட்டணமாகவோ எம்ப்ளாயர் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து அது சேலரியினுடைய வடிவமாகவே பார்க்கப்படும். சேலரியினுடைய வடிவமாகவே பார்க்கப்படும். அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆப்ஷன் சி இஸ் அவரே ஆன்சருங்க. ஓகே, இதுல யாராவது டவுட் இருக்கப்பா இருந்தா சொல்லுங்க. புரியலனாலும் கேளுங்க, இந்த தடவைனாலும் நல்லா பொறுமையா கேளுங்க, நம்ம நிறைய பேசுவோம். கமிஷன் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி. இப்ப பாருங்க, அங்க கட்டணம் அப்படின்னு சொன்னா இங்க கமிஷனுங்க. கமிஷன் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர் shall be charged to tax. இதே கொஸ்டின் எது மட்டும்தான் நமக்கு மாத்திருக்காங்க, ஒரே வேர்டு மட்டும்தான் மாத்திருக்காங்க, கமிஷன் அப்படின்னு நம்ம மாத்திருக்கோம். அப்போ இது எதுல வரும்? salary income. இதுவும் salary income ல வரும். இதுவும் salary தான் sir. சேலரி இன்கம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாமா? Yes sir. Yes, sir. கண்டிப்பா. ஏன்னா நம்ம அந்த calculationக்கு எடுப்போம்ல சார், கமிஷன். சூப்பர்மா, சூப்பர். அதுல கமிஷனே எடுப்போம். கமிஷனும் நம்ம எடுப்போம். அப்ப அதுல என்ன நல்லா எடுக்கிறோங்க, சும்மா ஒரு DNS DNS allowance. டிஎன்எஸ் அலவன்ஸ் எடுப்போம். சேலரி பேசிக் பிளஸ் டிஏ, அப்புறங்க கமிஷன் based on turnover. கமிஷன் பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர். ஓகேங்க. நெக்ஸ்ட் போனஸ். எஸ் சார் போனஸ் எடுத்துக்கலாங்களா? Yes sir. எஸ் சார் இது மாதிரி அப்போ இதுல நம்ம இந்த ஃபீஸ் இதெல்லாமே இதுல நம்ம சொல்ல போறோம். அப்போ எனி ஃபார்ம் ஆஃப்
income, any form of amount, income received by the employee from his employer shall be charged as tax under the head of salary income அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்தது salary in lieu of notice period அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்ப இது பாருங்க, இது ஒரு நல்ல கொஸ்டின். salary in lieu of notice period அப்படின்னு what do you call the notice period? What do you call the ஜாப்ல notice period? டெர்மினேட் பண்றாங்க இல்லாட்டி நம்ம வெளில வரோம் அப்படின்னா ஒரு 3 மாசம் நோட்டீஸ் கொடுப்போம்ல சார். வெரி குட் சூப்பர். அந்த பீரியட் வந்து நம்ம நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாசத்தினுடைய சேலரிய நீங்க என்ன பண்ணுவீங்க? டாக்ஸபிள் சேலரி இன்கம், எக்ஸம்ப்டபிள் இன்கம், அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் as இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். டாக்ஸபிள் salary income தான சார் வரும். அப்போ நோட்டீஸ் பீரியடாக இருந்தாலும் எந்த பீரியடாக இருந்தாலும் அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு அர்த்தம் இல்லைங்களா? நோட்டீஸ் பீரியட்லயே அவர் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ அவருடைய இன்கம் வந்து நம்ம சேலரியில தான் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த லீவ் ஆஃப் நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது நாம எக்ஸம்ப்டட்ல கொண்டு வர முடியாது. அப்போ சேலரி எனி கெயின் ரிசீவ்டு, அதாவது எனி அமௌண்ட் ரிசீவ்டு பை ஹிஸ் எம்ப்ளாயர் இஸ் ஷல் பி டாக்ஸபிள் அப்படின்ற வரப்போ அப்போ நாட் டு பி எக்ஸம்ப்டட் ஒன்லி வியூ ஆஃப் சம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி, அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன்ஸ், இந்த மாதிரிதான் எக்ஸம்ப்டட்ல நமக்கு வருங்க. இதுல வந்து வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இது டெஃபினட்டான சேலரி இன்கம். இதெல்லாம் பாருங்க புது கொஸ்டின்ஸ். நல்லா புரியுதுங்களா? நீங்க எல்லாமே பார்க்க வேண்டியதுன்னா புது கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க அதெல்லாமே பார்த்துக்கணும். அடுத்தது, எனி கிஃப்ட் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி ஃப்ரம் த எம்ப்ளாயர் இஸ் சார்ஜ்டு டு டாக்ஸ். இப்போ கிஃப்ட் இதுக்கு வந்துட்டோம். கிஃப்டா யாருகிட்ட இருந்து யாரு வாங்குறாருங்க? எம்ப்ளாயி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர், எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்குறாரு. Charged to taxes. இத என்னவா செய்யணும்? Income from other sources. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இந்த கிஃப்ட் அப்படின்ற கேட்டகரி எப்படிமா டீல் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 50,000 வரை exempted sir. மேல டாக்ஸபிள். 50,000 மேல டாக்ஸபிள். அது யாருகிட்ட இருந்து வாங்குனாங்க? ரிலேட்டிவ் இருந்து வாங்குனாங்க சார். ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அப்போ எம்ப்ளாயர் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவா ஃப்ரெண்டா? இவரை யாரா நீங்க எடுத்துக்கீங்க? கிஃப்ட்னதையே நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? ஒரு பொருளா நினைச்சிருப்பீங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து கிஃப்ட் அமௌண்டட் 50,000 அப்படின்றப்போ அப்ப கிஃப்ட்ங்கிறது பண மதிப்புடையது தானம்மா, அப்படித்தானே அர்த்தம்? அப்ப கிஃப்ட்ங்கிறது அந்த இடத்துல பண மதிப்பு உடையதாக ஆகிறப்போ எனி அமௌண்ட் ரிசீவ்டு பை த எம்ப்ளாயி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர்னா shall be charged to the taxable income as a salary income. ஏமே கரெக்டா இருமாட்டுங்க? இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுவும் அந்த கண்டிஷன் கீழே வந்துருதுங்களா உங்களுக்கு? அப்போ இதுக்கு டெஃபினட்டா நீங்க கண்டிப்பா போடலாம் சேலரி இன்கம். கிஃப்ட்னு வர்றதுனால நான் டைரக்டா கொண்டு போய் அதர் சோர்சஸ்ல நிக்கிறோம் அப்படின்றது இந்த இடத்துல தவறு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பை த எம்ப்ளாயி ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஃப்ரம் ஹிஸ் எம்ப்ளாயர், அவருடைய எம்ப்ளாயர்கிட்ட இருந்து இது வாங்குறப்போ அதுவும் நமக்கு என்னதான் வருங்க? சேலரி இன்கம்ல தான் நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப கிளாரிட்டி ஆயிட்டீங்களா? அதுல பாத்தீங்க அப்படின்னா அதர் சோர்சஸ்ல கிஃப்ட் ரிசீவ்டு ஃப்ரம் யார்கிட்ட இருந்து வாங்கிருப்போம்? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவீங்க. அப்ப எம்ப்ளாயர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் சேலரி இன்கம் ஹெட்ல தான் இருக்கும். அதுலதான் நீங்க பார்க்கணும். அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனுக்கு இது வராது அப்படின்றது நல்லா பார்த்து. salary foregone by an employee, salary foregone by employee is exempted, taxable as a salary income, taxable as income from other sources, none of the above. அது என்ன foregone? வேணான்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க, தியாகம் பண்றாங்க. foregone இதுக்கு சரியான மீனிங்ஃபுல் என்ன சொல்றீங்க?
இந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் பாத்திருக்கீங்க? சும்மா சும்மா ஜாலியா பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னு இந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அந்த தியாகம் பண்ணிட்டு டெசிஷன் மேக்கிங்ல தியாகம் பண்ணா இன்னொன்னு கிடைக்கும். ஒரு விஷயத்தை தியாகம் பண்றப்போ இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ல இந்த வேர்டு ஃபோர்கான் அப்படின்றது வரும். சூப்பருங்க. லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். sir. International trade. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஆப்பர்ச்சுனிட்டி கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ் காஸ்ட்ல சொல்றாங்க. வெரி குட். salary foregone by the employee is. அப்போ salary foregone பண்றாரு அப்படின்றப்போ விட்டு கொடுக்கறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த இடத்துல, இல்ல வேற விதமா எப்படி எடுத்துக்கலாம்? சார் விட்டு கொடுக்குறாங்க தானே சார் எடுக்கணும். சரிப்பா, விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எழுது. இப்ப அந்த சேலரி எங்க போகுங்க? யாரு போகும்? இப்ப எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுவாரா மாட்டாரா? வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாரா? சார் போர்ஜான்னா விட்டு கொடுக்குறாரு தானே சார். இல்ல டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒவ்வொன்றும் ஒரு பண்றப்பதான் அது வருங்க. ஓகே ஃபைன். இதுக்கு என்ன எக்ஸாக்டா வேற என்ன மீனிங் வருதுங்க? வேற யாராவது சர்ச் பண்ணி கூட பாருங்க, தப்பு கிடையாது. தமிழ் மீனிங்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. முன்கூட்டி அப்படின்னு வருது சார். மீனிங் வந்து முன்கூட்டி. அப்போ முன்னாடியே சேலரி ரிசீவ் பண்ணிடுறாங்களா? இது இந்த அதான் அப்பதான் நீங்க கொஞ்சமா வரீங்க. சொல்லுங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்க. சார் அவர் சேலரி வேணான்னு சொன்னாலும் அவர் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணணும் சார். சேலரி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அந்த மீனிங்ல வருமா சார்? சொல்லுங்கம்மா, பரவாயில்ல. நீங்க சொல்றது ஓரளவுக்கு கரெக்டா தான். டிஸ்கஸ் யுவர் செல்ஃப். வாட் டு யூ மீன் பை salary foregone? சார் எம்ப்ளாயி மறந்துடுறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஈடுகளால் கைவிடப்பட்ட சம்பளமா சார்? அதாவது இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சேலரி வந்து டியூ ஆயிடுச்சு, ரெசிப்ட் இவர் வாங்கணும். அது இவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய சேலரிய இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஃபோர்கான் எம்ப்ளாயி அப்படின்னு என்ன அர்த்தம்? மெதுவா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அல்லது ஃபியூச்சர்ல இவர் ரிசீவ் பண்ண போறாருன்னு அர்த்தங்க. இதுல இந்த முன்கூட்டி அப்படின்றத சொல்ற மாதிரி ஃபியூச்சர்ல இவர் பெற போறாரு அப்படின்றத இதனோட அர்த்தங்க. ஃபியூச்சர்ல இவர் பெற போறாரு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அது வரைக்கும் இவருடைய சேலரி வந்து ஆல்ரெடி டியூடு அப்படின்றத முக்கியம். ஏற்கனவே டியூ ஆயிடுச்சு. அதுல இருந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் பின்னாடி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றது. அப்ப கண்டிப்பா இவர் வந்து வாங்க போறாருன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல ஃபோர்கான் அப்படின்றது இந்த சேலரிய வாங்க போறாரு அப்படின்னு தான் அர்த்தம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்டும் அதே தான் சொல்றேன். இதுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலாக அது அடுத்ததுல இன்வெஸ்ட் பண்றப்ப இதை விட கூடுதலா கிடைக்குமானதான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்போ இந்த ப்ராஃபிட்டையும் நீங்க எடுக்க போறீங்கன்னு தானே அர்த்தம். இந்த ப்ராஃபிட்டையும் நீங்க எடுக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். அதே ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இங்கேயும் சேலரி ஃபோர்கான்ங்கிறது இப்ப நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் படி விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு என்னதான் இருக்க போதுங்க, எடுக்க போறீங்கன்னு தான் அர்த்தம். இது வந்து நாட் எக்ஸம்டட், இட் இஸ் அ டாக்ஸபிள் as a salary. ஃபியூச்சர்ல அவர் ரிசீவ் பண்ணிக்குவாருன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதாவது ஃபீஸ், அடுத்த பாத்தீங்கன்னா ஃபோர்கான் வந்திருந்தாலும் சரி, அல்லது கிஃப்ட் பை த எம்ப்ளாயர், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருந்தாலும் நீங்க சேலரி இன்கம்ல கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது பாருங்க, எனி பேமெண்ட் ரிசீவ்டு பை an employee from his prospective employer. ஓகே, எனி பேமெண்ட் ரிசீவ்டு பை his employee for his prospective employer shall be charged to the tax under the head of. இதுதான் இப்பதான் நமக்கு என்ன பண்றாங்க, டெஃபினிஷன் மாடல்லே கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அந்த ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்தோம், இப்ப நம்ம ஒரு டெஃபினிஷனே கொடுக்குறோம். அப்ப கண்டிப்பா நம்ம என்னன்னு சொல்லிடலாங்க, சேலரி இன்கம்னு சொல்லிடலாம். அப்ப அது ப்ராஸ்பெக்டிவ், அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எனி பேமெண்ட் ரிசீவ்டு பை an employee அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்லி சேலரி இன்கமாக அது மாறிடுது. நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். எதுமா இந்த ஃபோர்கான்ங்கிறது ஆல்மோஸ்ட் அப்படிதான் அட்வான்ஸ்டு சேலரி. இல்ல சார்,
இது ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயினா இல்ல இல்ல ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். பெர்ஸ்பெக்டிவ் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர் அப்படின்னா அது அவரு வந்து கொஞ்சம் உயர்த்தி சொல்றாங்க, அவ்வளவுதான். Any payment received by an employee from his employer shall be charged to the tax under. இதே தான் கேட்டிருக்கேன், இதே கொஸ்டின் தான் அப்படியே வந்திருக்கு இல்லைங்களா? 9வது கொஸ்டின் இதே தான் வந்திருக்கு. ஓகே, அடுத்தது அண்டர் செக்ஷன் 89. Under section 89, an employee can claim relief from tax repayable in respect of. Under section 89 என்னமா சொல்லும்? 89 of Income Tax Act என்ன சொல்லுங்க? ஏதாவது இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? Repeat 88 வரும் nearly. Employee can Relief, sir, relief. Income tax under section 88 ன்னு ஏதாவது படிச்சிருக்கீங்களா? அது ரிபேட் சார். அது ரிபேட்டா? வெல்கம் சொல்லுங்க. 87 தான் சார் ரிபேட். 89 வரைக்குமே ரிபேட் இருக்குமா? இண்டிவிஜுவல் ரிபேட்னு இருக்கு, அது எல்லாமே இருக்கு. அந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சொல்லுங்க. பரவாயில்ல. Sir, arrear of salary. அதாவது இது வந்துமா, இது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 89ங்க. அதாவது 87A அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்றது வருடா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உங்களுக்கான ரிலீஃப்மா, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரிலீஃப்ங்க. ஆனா இந்த 87A தாண்டி when employee received the gratuity, எப்ப அவர் வந்து கிராஜுவிட்டியை ரிசீவ் பண்றாரோ, கிராஜுவிட்டி ரிசீவ் பண்றாரு இல்லைங்களா, அப்போ அவருடைய சேலரிக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க. அது என்ன ரிலீஃப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்ட்டா, கிராஜுவிட்டி பீரியட்ல மட்டும் இந்த மாதிரி செய்வாங்க. அதாவது கிராஜுவிட்டி ரிசீவ்டு ஃபார் பாஸ்ட் சர்வீஸ் இயர் எக்ஸ்டெண்டிங் எ பீரியட் நாட் லெஸ் தென் 5 years, அதுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்கறதுங்க. அப்போ சேலரி அரியர்ல ஏதாவது இருந்து, அரியர் சேலரி தான், அரியர் சேலரி இருந்து அப்ப கிராஜுவிட்டியில வரக்கூடிய ஒரு ரிலீஃப். இந்த 89 வந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு ரிபேட் தான். அது எப்போதான் வரும் அப்படின்னா கிராஜுவிட்டி ரிசீவ் ஆகுறப்ப இருக்கக்கூடிய ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிராஜுவிட்டி ரிசீவ் ஆகுறப்ப இருக்கக்கூடிய ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டுங்க? இந்த செக்ஷன் வரப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். கிராஜுவிட்டி ரிசீவ்ட் ஆகுறப்போ வரக்கூடிய ஒரு ரிலீஃப் தான் செக்ஷன் 89 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுவும் வந்து நம்ம எப்போ வரும், இந்த ரிலீஃப் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அரியர் சேலரி வரப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அரியர் சேலரியில தான் உங்களுக்கு கிடைக்கும். கிராஜுவிட்டி ரிசீவ்டு, அரியர் சேலரி. அப்போ இந்த 2 விஷயங்கள் இருக்கான்னு பாருங்க. அப்போ அரியர் சேலரி இருந்ததுன்னா தைரியமா கொடுக்குறோம். இது அரியர் சேலரிக்கான 89. அதுக்குள்ள போனா ரொம்ப போயிட்டே இருக்குங்க. அரியர் ஆஃப் சேலரி ரிசீவ்டு ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த எம்ப்ளாயி இஸ். இப்போ இந்த கொஸ்டினுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அரியர் சேலரி இருக்கு, அவர் என்ன ஆயிடுறாரு? ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாரு. அப்போ பணி ஓய்வு பெற்றாரு. அப்போ பணி ஓய்வு பெறாரு. அப்போ அவருடைய சேலரி வந்து exempted from tax, sir. Exempted from tax, sir. அப்புறம் வேற யாராவதுங்க? கண்டிப்பா எது இருக்காதுங்க? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அல்ல. எக்ஸம்டட் இன்கம்ல இருக்காமா? எக்ஸம்டட் இன்கம்ல இந்த மாதிரி அரியர் சேலரி பத்தி ஏதாவது நம்ம சொல்லியிருக்கோமா? வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அரியர் சேலரியா இருந்தாலுமே எப்போ நீங்க ரிசீவ் பண்ணிடுவீங்க, ரிசீவ் பண்ணிட்டாலுமே நீங்க டாக்ஸபிள் தான், டாக்ஸட் as a சேலரி இன்கம் தான். அப்போ இது பாருங்க, ஒவ்வொரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஆல்மோஸ்ட்டுங்க. இந்த 10 கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டண்டா இருக்குங்க. எல்லாமே அதுக்குள்ள அப்படியே சுத்தி வர மாதிரியே இருக்கு பாருங்க. நம்மளோட ப்ரீ நாலேஜ அப்படியே சுத்தி வர மாதிரியே இருக்கு. அதனால பார்த்துக்கலாம். நல்லா படிக்கிறத நிறைய உள்ளார்ந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து டச்லயே இருக்கணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. மிஸ்டர் சௌரவ் received bonus from his employer amounting to 2 lakhs. போனஸ் ஒரு 2 lakhs வாங்கியிருக்காரு. In this case, இந்த இடத்துல out of 2 lakhs, what will be the amount of bonus charged to tax under the head of income from other sources அப்படின்னு கேட்கிறாங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல இது எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அமௌண்ட் 2 lakh, 1 lakh, 1,60,000.
நில்லு தானே சார் சார் நில் தாங்க சார் வரும். நில்லுங்க சார். ஓகே, இது எப்படி நம்ம நில் கொடுக்குறோமா? சார் அந்த 2 lakhம் சேலரியில தானங்க சார் வரும். ஆமா, போனஸ் Income from other அப்படின்றது source. அதாவது போனஸ் அப்படின்றது ஆல்சோ இன்க்ளூடட் இன் சேலரி இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணணும், இது இன்க்ளூடட் இன் சேலரி. அதை வந்து நம்ம எங்க கொண்டு போக கூடாது. சேலரி இருக்கிறது அதர் சோர்சஸ் இன்கம் நம்ம கொண்டு போக மாட்டோம். அப்போ போனஸ்ங்கிறது இன்க்ளூடட் ஃப்ரம் த சேலரி. அப்போ அந்த 2 lakhsல இந்த அமௌண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ அதர் சோர்சஸ்க்கே நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். அப்படின்றப்போ அல்டிமேட்லி இந்த ஆன்சர் தவறு. இந்த ஆன்சர் வந்து நமக்கு தவறு அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் நில். அதர் சோர்சஸ்ல எதுவுமே போகாது. அதர் சோர்சஸ்ங்கிறதுக்கு எதுவுமே போகாது அப்படின்றத நம்பிப்போம். ஓகே, exemption in respect of house rent allowance in case of metro cities is the following: 50% salary, HRA actually received, rent paid excess of 10% salary, A lower, B higher, C any, D none. 50%. சார் லோயருங்க சார். Lawyer, sir. ஆப்ஷன் ஏ லோயருங்க சார். அதுக்கு Whichever less. என்னமா Whichever is less. இந்த 3 கண்டிஷனுமே இருக்காமா அதுல? எஸ் சார், மூணுமே இருக்குங்க சார். இதுல எது கம்மியோ அதை எடுத்துப்போங்க சார். whichever is less அப்படின்றத கரெக்ட் இல்லைங்களா? அப்ப அதானே Yes, sir. எக்ஸம்டட். அதான் எக்ஸம்டட். அதாவது ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏன்றது நம்ம எக்ஸம்டட் போர்ஷனை நம்ம கழிப்போங்க. அந்த எக்ஸம்டட் போர்ஷன் வரப்ப இந்த 50% அப்படின்றது கரெக்டா இருக்கு. அது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து ஆக்சுவல் ஹெச்ஆர் ரிசீவ்டு. அடுத்தது ரெண்ட் பெய்டு எக்ஸஸ் ஆஃப் 10% சேலரி. அப்போ ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி அப்படின்றத நீங்க கொடுப்பீங்க. அப்படித்தானே? whichever is less. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் லோவர். அப்ப பாருங்க, கண்டிஷனை கொடுத்துட்டு லோயரா ஹையரா எனி நன் இப்படி கொடுக்குறப்போ நமக்கு கொஞ்சம் அந்த 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 கேள்வியை நேரடியா கேட்காம ஒரு வித்தியாசமா கேட்கிறப்ப கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம அந்த கொஸ்டின் வாயிலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள். அப்போ அதையே பிரிச்சு போட்டு கேட்கறது. இதே வந்து மெட்ரோ சிட்டிஸ்னா இந்த இடத்துல ஓகேங்க, எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் வருங்க மெட்ரோ சிட்டிஸ்ங்கிறது? சென்னை, பாம்பே, சென்னை, சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, ம். டெல்லிங்க சார். 4. ஓகேங்க. இப்போ இதுல நான் மெட்ரோ சிட்டிஸா இருந்தா இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கும்? 40% சார். 40%. ஓகே, ஃபைன் ஃபைன். 40% இருக்கும். இந்த மூணுமே பாத்தீங்க அப்படின்னா என்ன போர்ஷனுங்க? எக்ஸம்டட் போர்ஷன் இல்லைங்களா? இது பேரு நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? இதுக்கு பேரு எக்ஸம்டட் போர்ஷன். இது வந்து எக்ஸம்டட் போர்ஷன். அதனால நான் தெளிச்சுக்கோங்க. ஓகேங்க. பேசிக் சேலரி 3 lakhs per annum. பேசிக் வந்து 3 lakhs per annum. டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி, கம்ப்யூட்டிங் ரிட்டையர்மெண்ட் இன்கம் பெனிஃபிட் 2 lakhsங்க. அடுத்தது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 1 lakh per annum. ஆனுவல் ரெண்ட் பெய்டு டெல்லியில வந்து 1,20,000 இருக்காரு. டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ அப்படின்றத கேட்குறாங்க. டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. அப்போ மேல இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸம்டட் போர்ஷன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுங்க? டாக்ஸபிள கண்டுபிடிக்கணும். அப்படித்தானுங்க? அதுக்கு அப்படித்தான் எக்ஸலா பொருள். டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? கால்குலேஷன் ஆஃப் டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. டாக்ஸபிள் வரப்போ நம்ம ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு எவ்வளோன்ட்டு நம்ம எடுத்துக்கிறோங்க. அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரெண்ட் பெய்டு அட் டெல்லி 1,20,000 இருக்கு. அப்போ ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு இல்ல ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏங்களா ஆக்சுவல் ரெண்ட்னு போடுவாங்களா? அது ஆனுவல் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் தி சேலரி போடுவோம்ல சார். இல்ல ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸம்டட் போர்ஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாங்க இல்லைங்களா? அதான் உங்களுக்கு ஈஸியா Yes, இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸம்டட் போர்ஷனை கண்டுபிடிங்க. எக்ஸம்டட் போர்ஷன் டெல்லிங்கிறதுனால மேல இருக்கிற அந்த 50% அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 50% நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 50% ஆஃப் சேலரி. அப்போ சேலரிங்கிறதுல இது எதெல்லாம் எடுத்துக்குவீங்க? சேலரி பிளஸ் டி எடுக்கணும் சார். சேலரி பிளஸ் டிஏ. இந்த ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரிங்கிற வரதுனால இது எடுத்துக்கலாமா? அப்படித்தானே எடுத்துக்கணும் சார். ஃபுல்லுமே டிஏ. இந்த ரெண்டையுமே நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ 3 + 2 அப்படின்றப்போ 3 lakh + 2 lakhs அப்படின்றப்போ உங்களுக்கு எவ்வளவு வருங்க? 5 lakhs. 5 lakhs. அப்போ 5 lakhsக்கு 50%. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 lakhs into
50%. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் 2,50,000 அப்படின்னு நம்ம சொல்லிடலாங்க. எக்ஸம்டட். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2. இப்போதானே மேல கொஸ்டின்ல பார்த்தோம், அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஈஸி. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு. அப்ப ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டுங்க 1 lakh. ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு 1 lakh. 1 lakh. அடுத்து வந்து ஆனுவல் ரெண்ட் பேட் அட் டெல்லி 1,20,000. அப்ப ஆக்சுவல் 10% of the salary. ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் 10% சேலரி. 10% of HRA, 10% of salary. அது வந்து 50,000 you have to reduce. அதனால 70,000. ஆனுவல் ரெண்ட் 1,20,000 20,000 மைனஸ் 10% ஆஃப் சேலரி. அந்த 5 lakhக்கு 10% போடுவீங்க. 50,000. 50,000. 50,000. அப்போ 50,000. அப்போ இது வந்து Answer 70,000. இல்ல, அது போய் டப்புன்னு எடுத்துருவீங்க. அதனாலதான் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன், இது வந்து எக்ஸம்டட் போர்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, அவசரப்படக்கூடாது. ஆக்சுவல் டாக்ஸபிள் தான் நமக்கு கேக்குறாங்க. இது எக்ஸம்டட் போர்ஷன். அதுக்காக தான் அடிக்கடி சொல்றேன் உங்களுக்கு. whichever is less is exempted அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாமா? whichever is less is exempted. அப்போ 70,000 நீங்க என்ன பண்ணிடணும், எக்ஸம்ட் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ அப்படின்னா எதுல இருந்து நீங்க ஹெச்ஆர்ஏ லெஸ் பண்ணுவீங்க? அப்போ உங்களோட ஆன்சர் பாருங்க. இப்போ 1 lakh நீங்க ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்றீங்களா, அதுல இருந்து 70,000 நீங்க லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருங்க 30,000 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர். தட் இஸ் கால்டு எக்ஸம்டட் போர்ஷன். இது வந்து எக்ஸம்டட், நீக்கப்பட வேண்டிய, விலக்களிக்கப்பட வேண்டிய போர்ஷன். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ இருந்து எக்ஸம்டட் போர்ஷனை நம்ம கழிக்கணும். அப்போ ஆக்சுவல்ல இருந்து எக்ஸம்டடை நம்ம கழிச்சோம் அப்படின்னா ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ இருந்து எக்ஸம்டடை கழிச்சிடும். எக்ஸம்டடை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏங்கிறது கிடைக்கும். நீங்க ஆன்சர் பாருங்க, இது கொடுத்துருப்பாங்க, நம்ம போட்டோம் அப்படின்னா டப்புன்னு ஆன்சர் வந்தது இப்போ எடுத்துரும். அவசரப்பட நிதானிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? நிதானிச்சு பார்க்கணும். மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹெச்ஆர்ஏ இஸ். மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் ஹெச்ஆர்ஏ இஸ். இதுல எது வரும் நமக்கு? இந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு கிடையாதுங்க, இல்லைங்க? இப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. 15,000 2,000 5,000 அப்படின்ற பெர் மந்த் கால்குலேஷன்லாம் கிடையாது. நமக்கு எக்ஸம்டட் போர்ஷன் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவாங்க? பாயிண்ட் நம்பர் 1 50% இன் கேஸ் ஆஃப் மெட்ரோ அல்லது 40% நான் மெட்ரோ ஆஃப் சேலரி. அதனோட இதை நம்ம எடுத்துக்குவோம். நான் மெட்ரோவோட சேலரி எடுத்துக்குவோம். சேலரி செகண்ட் பாயிண்ட்ல ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு, ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ ரிசீவ்டு அதை எடுத்துக்குவோம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட்ல ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. இதுதான் நம்மளுடைய whichever is lessங்கிறது தான் நம்மளுடைய என்ன சொல்ல எக்ஸம்டட் போர்ஷன். whichever is less is exemptedங்கிறத நமக்கு என்னவாக இருக்கணுமா, எக்ஸம்டட் போர்ஷனாக இருக்கு. இதெல்லாம் அடிக்கடி எழுதிட்டே இருந்தீங்கன்னா வந்துருமா. சும்மா இருக்கிறப்ப கூட ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாக்குறது, அப்பப்போ இது நோட் பண்றப்போ நமக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா. அப்போ பெர் மந்த் கால்குலேஷன்ல எதுவுமே கிடையாது. அப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நன் ஆஃப் தீஸ் தான் இதனுடைய ஆப்ஷன். அடுத்தது மிஸ்டர் மோஹித். மிஸ்டர் மோஹித் இஸ் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. he is in receipt transport allowance per month of 1,06,000 per month. 1,600 per month. 1,600 ரூபாய் போக்குவரத்து அலவன்ஸா வாங்குறாரு. போக்குவரத்து அலவன்ஸா வாங்குறாரு. அப்போ அவருக்கு 1,600. வாட் வில் பி த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அலவன்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் மோஹித். மோஹித்துக்கு எவ்வளவு டிரான்ஸ்போர்டேஷன் அலவன்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 1,600 வந்து டாக்ஸபிளாமா எக்ஸம்டடா? எக்ஸம்டட் வரும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா 1,600 per month exempted இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 1,600 chargeable to tax இருக்கு. அப்ப எக்ஸம்டட்ல வருமா டாக்ஸபிள்ல வருமா அப்படின்றது என்னோட வரும் சார். எக்ஸம்டட்ல வரும். எம்ப்ளாயிங்கிறதுனால எக்ஸம்டட். இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்றதுனால எக்ஸம்டடாமா? இல்ல உங்களோட ஆப்ஷன் அதுவான்னு கேக்குறேன். இவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அரசு ஊழியருங்க.
அரசு ஊழியர். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸை பத்தி சொல்லுங்கம்மா. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் உண்மையே கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்களா இல்லையா? இது யாருக்கு கொடுக்குறாங்க? டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட்க்கு 1600 per month சார். 1600 per monthங்க. என்னங்க எக்ஸம்டடா பார்சியலி எக்ஸம்டட் எக்ஸம்டடா? சார். எக்ஸம்டட் சார். எக்ஸம்டட்ல இருக்குங்களா? எக்ஸம்டட் சார். சார் நீங்க ஒரு சார்ட் போட்டு கொடுத்தீங்க சார், அதுல இருக்கு. சரிப்பா, அதெல்லாம் இருக்கான்னு கேட்கும். அதாவது அலவன்சஸ்ல நீங்க என்ன பண்ண, ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து பார்சியலி டாக்ஸபிள் ஆர் எக்ஸம்டட் அப்படின்றது இருக்கும். டிராவலிங் அலவன்ஸ் அப்படின்றத ஒன்று ஒரு ஹெட்ல கொடுத்துருப்போங்க. இப்போ டிராவலிங் அலவன்ஸ்ல எவ்வளவு அப்படின்றது விஷயம் ஏதாவது சொல்லியிருக்குமா? டிராவலிங் அலவன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்ட்டு ஏதாவது சொல்லியிருக்கோமா? 1600 தாங்க சார். 1600 வந்து now it is called exempted-ஆ? நான் கேட்கறது taxable-ஆ? எக்ஸம்டட் சார். Exempted, sir. எக்ஸம்டட் சார். Exempted, sir. Traveling allowance, any allowance granted to meet the cost of travel on our tour or transfer. It includes picking also. Actual amount spent is exempted. Actual amount spent is exempted அப்படின்றது. Okay. 1600 actual amount paid is exempted அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு ஒரு குழப்பத்துக்குரிய விஷயங்க. ஓகே, ஃபைன். Mr. Mohit is a private employee. He is in receipt of transport allowance 1600 per month. What will be the tax treatment transport allowance in the hands of Mohit? இதுல ஏதாவது இந்த மாதிரி இருக்கா? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காமா? சார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான் சார். 1100 600 எக்ஸம்டட் சார். 1000 அது வந்து காமன் தான் உங்களுக்கு. ஆமாங்க சார். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பில ஒரு இது கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா எவ்வளவு, அதாவது இந்த போக்குவரத்து பத்தி தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது கரெக்டா என்னால யோசிக்க முடியல. அதாவது Sir, handicapped person நாக்க 3200 sir exempted from tax. exempted from tax வந்து 3200 for handicapped person sir. ஓ, அது அப்படியே உங்களுக்கு டபுள் ஆகும் அப்படிதாம்மா? அதான், அது அப்படியே உங்களுக்கு டபுள் ஆகும். ஆமா, அது வந்து 3200 நார்மலா நமக்கும். சொல்லுங்க சார். வணக்கம் சார், பார்த்து சார். இது சார் 800 per month exempted from tax sir. In case of employee who is blind அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1600 blind or handicapped exempted from tax கொடுத்துருக்கு சார். இல்லைங்க, இப்போ வந்துங்க 1600 தான் சார் இருக்கு. இல்லம்மா, இப்போ 1600 அது பழைய நாம்ஸுங்க 800 இருந்தது. இப்போ பார்த்து சார் அதையும் நீங்க மாத்திக்கலாம். 1600ங்க, அது நல்லா தெரியும். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னாலும் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னாலும் ஒண்ணுதாங்க. கன்வேயன்ஸ் அலவன்ஸ்னாலும் டாக்ஸ் அலவன்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். கன்வேயன்ஸ்னு கொடுத்தாலும் சரி, கன்வேயன்ஸ் அலவன்ஸ்னு கொடுத்தாலும் சரி, டாக்ஸ் அலவன்ஸ் அதாவது டிரான்ஸ்போர்ட் அல்லது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இது வந்து 1600 per month. அப்ப டோட்டலா எவ்வளவு மாத்திக்கோங்க, பழசா இருக்கும். அப்போ இது வந்து 12 மாசத்துக்கு போட்டீங்கன்னா டோட்டல் அமௌண்டா எவ்வளவு சொல்லுவீங்க? ஏன்னா சம்டைம்ஸ் அப்படி கேட்டுருவாங்க. 19,200. 19,200 இது டோட்டல் வேல்யூவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுல சொல்லுங்க சார். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து அசசின் பிளைண்ட் டெஃப் அண்ட் டம் இல்ல, அதுக்கு வந்து டபுளா இருக்குமா? இது வந்து டபுளா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் அவைலபிள் 2ன்னு கொடுத்திருக்காங்க சார். இல்ல
டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார். அப்படியா? அது ஒரு வேணா செக் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த லீவ் டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க, அதையும் நல்லா பாத்துக்கணும். அது வந்து வருஷத்துல வந்து இத்தனை நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இந்த வாரம் ஒரு 2-3 இடங்கள் வந்து கொஞ்சம் புதுசா இருக்குங்க. லீவ் டிராவல் அலவன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்குங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. இப்ப வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுக்கறது இல்லைங்க, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த இடம் மட்டும் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோங்க, இந்த லீவ் டிராவல் அலவன்ஸ் அப்படின்றது மட்டும். ஆனா 1600 அவங்களுக்கு வந்து 3200 இருக்கிறது உண்மைங்க. இப்போ வந்து நமக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்றது இப்போ ஏதாவது ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். ஆனா 1600 இருக்குங்க, அது மட்டும் தெரியும். அதே மாதிரி இவங்க இந்த பிசிக்கலி சேலஞ்சர் அப்படின்னு வரப்ப அப்படியே டபுளுங்க, 3200 per monthங்க. பிளைண்டு இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சு வரக்கூடியவங்களுக்கு 3200 per month. இப்போ மோஹித் இஸ் என் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைங்களா, பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயி. அவருக்கு பாக்குறப்போ நம்ம என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னு பாக்குறப்போ இதுவும் பாத்தீங்க அப்படின்ட்டா இதேதான், எக்ஸம்டட் ஆப்ஷன் தான் நம்ம சொல்லணும். எக்ஸம்டட் ஆப்ஷன்லேயே தான் நம்ம சொல்லணும். 1600 per monthலேயே தான் நம்ம சொல்லணும். இப்போதைக்கு இந்த ரெண்டும் இப்படியே இருக்கட்டும், நம்ம அதை கிளாரிட்டி பண்ணிக்கலாம் மறுபடியும். இந்த லீவ் டிராவல் அலவன்ஸ் அப்படின்றத பத்தி ஒண்ணு சொன்னேன் இல்லைங்க. லீவ் டிராவல் அலவன்ஸ் அப்படின்றது ஒரு அதாவது விசிட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இப்ப ரீசெண்டா பாலிடெக்னிக் டிஆர்பில கேட்டிருந்தாங்க, 2 journey in a block of 4 years. இந்த இடம் வர்றதுனால நான் சொல்றேன், அதையும் வந்து நீங்க ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும். லீவ் டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லீவ் டிராவல் அலவன்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படின்னா 2 journeyங்க, 2 தடவை போய்க்கலாம். 2 journey in a block, ஒரு பகுதிக்கு ஆஃப் 4 yearsங்கிறது இதனோட ஆன்சர். கொஞ்சம் புதுசா இருந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. இதையும் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்ல 2 journey in a block. நார்மல் டிராவல் அலவன்ஸுக்கும் இதுக்கு டிஃபரெண்ட் இருக்கு இல்லைங்களா. இது லீவ் டிராவல் அலவன்ஸ், அதை பார்த்து வச்சுக்கோங்க. The maximum amount exemption in respect of leave encashment. Leave encashmentல at the time of retirement in the hands of government employee எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. லீவ் டிராவல் அலவன்ஸ் எவ்வளவு வந்து இவரு ரிசீவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 lakh, 5 lakh and 3 lakh. இந்த கொஸ்டின் லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவும் வந்து நமக்கு டிஆர்பி பாலிடெக்னிக்ல இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து லீவ் டிராவல் என்கேஷ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் லிமிட் வந்து 5 lakhs அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் லிமிட் 5 lakhs அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறப்போ என்ன வருங்க? Government employee after the termination of service 3 lakhs sir. வந்து fully exempted. Fully exempted அப்படின்னா ஆமா சார், without any after risk. retirement. கண்டிப்பா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டாமா. கவர்மெண்ட் எம்ப்ளாயி பொறுத்த வரைக்குங்க லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்றது there is no restriction. அப்போ fully exempted. இதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். இதெல்லாம் நீங்க பாருங்க, அந்த இடம் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கிளாரிட்டியா அந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்துக்கணும் கொஞ்சம் அந்த இடங்கள்ல. ஏன்னா இது ஒரு டிபிக்கலான ஏரியா, அதெல்லாம் கொஸ்டின் கை வைக்கிறாங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்கணும். பாருங்க, இதே வந்து பாலிடெக்னிக் டிஆர்பில வந்திருக்கு. நார்மலா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. இந்த மாதிரி நூக் அண்ட் கார்னர்னு சில கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்கு தகுந்தாறு போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பென்ஷன் படிக்கிறோம், அது கூட சேர்ந்து லீவ் என்கேஷ்மெண்ட் பார்த்துக்கோம், கிராஜுவேட்டியும் அதோட பார்த்துக்கோம். இந்த மாதிரி எல்லாம் அந்தந்த இடங்கள் டச் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வகுப்புகளோட இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா சொல்லுவோங்க.
அடுத்தது மிஸ்டர் அஜய் இஸ் எ பார்ட்னர். மிஸ்டர் அஜய் என்ன பார்ட்னர் அஜய் விஜய் அண்ட் கோ. அஜய் விஜய் அண்ட் கோனுடைய பார்ட்னர். அஜய் விஜய் அண்ட் கோனுடைய பார்ட்னர். He is working partner as per the term of partnership deed. He is paid monthly income. He is paid fixed monthly salary 30,000. 30,000. In this case, such salary shall be charged to the head of. அதாவது இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப பாருங்க, இவர் வந்து அஜய் அப்படின்றவரு இஸ் எ பார்ட்னர். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னுடைய ஒரு பார்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா he is paid a fixed monthly salary of 30,000. 30,000 ரிசீவ் பண்றாருங்க. ஃபுல் டைம் இதான் ரிசீவ் பண்றாரு. சச் சேலரி சார்ஜ் அண்டர் த ஹெட். எந்த ஹெட்டின் கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்து it is a wonderful question. It is important to this. Profit and gains of Profits and gains of business or Profit and gains of business அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வரதுனால இது எங்க போகணுங்க? சேலரியில வராது. சேலரியில வராது. இப்படிதான் கிளாரிட்டியா இருக்கணும். சேலரியில வராது. பார்ட்னரா இருக்காரு, பார்ட்னர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காரு அப்படின்றப்போ சேலரியில வராது அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இது எங்க கொண்டு போகணும்? ப்ராஃபிட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்தது the following is not taxable as a income under the head of salaries. இது எது வந்து சேலரியில வராது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போ நாட் அப்படின்னு கொடுத்ததுனால வெரி காசியஸா யோசிச்சு கரெக்டா பண்ணணும். கமிஷன் ரிசீவ்டு பை an employee, commission received by an employee, remuneration received by a partner, allowance received by an employee, free accommodation given to employee. Free accommodation option B sir. remuneration received by partner. Very good, very good. இப்போ மேல क्वेश्चंस படிச்சோம், அதனால சொல்லிட்டேன். free accommodation அப்படின்றது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? percussistங்களா? percussist. Okay, very good, very good, fine. அலவன்ஸ்ங்கிறதுல பெரும்பாலான அலவன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பார்சியலி டாக்ஸபிள், பார்சியலி எக்ஸம்ப்டட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுவும் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் தான். கமிஷன் கம்பல்சரி எடுத்துக்கோ. கமிஷன், போனஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கோ. அப்ப இந்த 3 ஐட்டம் சேலரி ஹெட்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்ப எந்த ஹெட் மட்டும் நமக்கு இருக்காதுங்க? Remuneration, because remuneration received by இது comes under the head of profit and gains. Profit and gains. Profit and gains. ஓகே, நல்லா வச்சிருக்கீங்கம்மா. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆன்சரபிள் சொல்லிட்டு இருக்கீங்க. சூப்பர். இதெல்லாம் அப்படியே நீங்க ஸ்டிக் ஆன் ஆகிருங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு அடுத்த ஒரு கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸோட நம்ம மறுபடியும் ரிவிஷன் வருவோம். சேலரிய ஒரு உண்டு லேர்ன் பண்ணிடுவோம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸை கொடுத்து உங்களோட நாலேஜை டச் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். We will meet you for another one class. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you. Thank you sir. Thank you, sir. Thank you sir. Thank you sir.